வணிகர் தனது அப்பாவி கூற்றை முன்வைத்து தனது மனைவியையும் குழந்தைகளையும் நினைத்து புலம்பினார். தனது விதியை தடுக்க பரிதாபமாக முயற்சித்தார். போதம் தனது வாளை உயர்த்தி அவன் முடிக்கும் வரை காத்திருந்தது. ஆனால் சற்றும் அசைக்கப்படவில்லை. இந்த நேரத்தில் ஷெஹரசேட் பொழுது விடுந்ததைக் கண்டு சுல்தான் எப்போதும் மன்றத்திற்கு செல்ல மிக அதிகாலையில் எழுந்திருப்பதை அறிந்து பேசுவதை நிறுத்தினார். உண்மையில் சகோதரி டினார்சேட் கூறினார், இது ஒரு அற்புதமான கதையு. மீதி இன்னும் அற்புதமானது. ஷாஹரியார் ஷெஹரசேடியின் கதையை மகிழ்ச்சியுடன் கேட்டுக் கொண்டிருந்தவர் தனக்குள்ளேயே கூறினார், நான் நாளை வரை காத்திருப்பேன். நான் அவளது கதையின் முடிவை கேட்டவுடன் அவளை எப்போதும் கொல்லலாம். இந்த நேரத்தில் பெரும் விசியர் பயங்கரமான பதற்றத்தில் இருந்தார். ஆனால் சுல்தான் தான் எதிர்பார்த்த பயங்கரமான கட்டளையை கொடுக்காமல் மன்ற கூடத்திற்குள் நுழைந்ததைக் கண்டபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மறுநாள் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன் தினாசா தன் சகோதரியிடம், அன்புள்ள சகோதரி, நீங்கள் விழித்திருந்தால் தயவு செய்து உங்கள் கதையை தொடருங்கள் என்றாள். சுல்தான் ஷெஹரசேட் அனுமதி கேட்கும் வரை காத்திருக்கவில்லை. போதமும் வணிகரும் பற்றிய கதையை முடிக்கவும் என்று அவர் கூறினார். முடிவை கேட்க நான் ஆவலுடன் இருக்கிறேன். வணிகன் போதம் தன் தலையை வெட்ட தீர்மானித்திருப்பதை அறிந்ததும், தயவு செய்து ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். நான் வீட்டிற்கு சென்று என் மனைவியையும் குழந்தைகளையும் பார்த்துவிட்டு என் உயில் எழுத வேண்டும். நான் அதை செய்தவுடன் நான் இங்கு திரும்பி வருவேன். நீங்கள் என்னை கொல்லலாம் என்றான். ஆனால் போதம் சொன்னது, நான் உன்னை போகவிட்டால் நீ திரும்பி வரமாட்டாய் என்று அஞ்சுகிறேன். நான் உங்களுக்கு என் மரியாதையின் பேரில் சத்தியம் செய்கிறேன். மனிதன் நான் நிச்சயமாக திரும்பி வருவேன்.